நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 2025 உடனேயே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெயர்ச்சி இது அதுன்னு எல்லாம் தெரியறதுனால எல்லாருக்குமே ஒரு கேள்வி, என்னடா அது ராகு கேது பெயர்ச்சியா, சனி பெயர்ச்சியா, குரு பெயர்ச்சியா, எப்படி இருக்குமே அப்படின்னு. இது ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்ற ராசியில் ரிஷபமும் ஒன்று. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 2025 பல ரூபத்தில் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் பயன்படுத்திக்கணும். எதுவுமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஃபோர்மோஸ்ட் வேண்டுகோள். ஸோ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ஹாப்பி 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 நியூ இயர் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, ஒவ்வொரு செக்டராக எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுடைய ராசிநாதன் யார்? சுக்ரன். அந்த சுக்ரன் மேலேயே இது வரைக்கும் குரு இருந்தார். இப்போ அந்த குரு ஜென்ம குருவாக இருக்கிறவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு டிராவல் ஆகிறார். 2ஆம் வீட்டுக்கு குரு வந்தால் சொல்லவா வேணும்? பல ரூபத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது அஷ்டலக்ஷ்மி கடாட்சமாக இருக்க போகுது. ஸோ அனைத்து ரூபத்திலையும் எது எப்படி இருந்தாலுமே வருஷ கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணம் அப்படின்றது பற்றாக்குறை அப்படின்றது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பலருக்கு 50%, பலருக்கு 10%, பலருக்கு 80% இருக்குமே ஒழிய பற்றாக்குறைன்றது இருக்காது. அதே மாதிரி நிறைய லாபகரமான கரெக்டான வழியில் உங்களை கைப்பிடிச்சி ட்ராவல் பண்ண கூட்டிகிட்டு போகிறார் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் இது வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ அவர் 11ஆம் வீட்டுக்கு வரார். அண்ட் மேலும் குருனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார், உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். எங்கப்பா அகெயின் குருனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அனைத்து நெகட்டிவையும் நான் காப்பாற்றிடுறேன்ப்பா அப்படின்னு இருக்கார். அப்போது குருனுடைய பார்வை நெகட்டிவை காப்பாற்றுது. சனி லாபஸ்தானத்தில் இருக்குது. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு 10லையும் கேது 4ஆம் வீட்லேயும் இருக்க போகிறார். ஸோ ஆன் தி ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது தான் நான் சொல்லணும். இவங்களுடைய கெரியர் நீங்கள் எந்த ஒரு பாயிண்டில் இருந்தாலுமே இப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அதாவது உங்களுடைய மேலதிகாரி, உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய கிளைண்ட்ஸ், உங்களுடைய பேஷண்ட்ஸ் யார் வேணாலும் வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு கரெக்டாக வழிகாட்ட போகிறாங்க, நீங்களும் அவங்களுக்கு கரெக்டாக வழிகாட்ட போகிறீங்க. அப்போது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் சாதிக்க போகிறீங்க. அப்போ சாதிக்கும்போது ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கும் தானே. அப்போ பிஸ்னஸில் ஜெயிச்சோன்னா லாபம், அதே மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா லாபம், அதே மாதிரி நீங்கள் ஜாபில் ஜெயிச்சிங்கன்னா ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி பல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு பலருக்கு ப்ரமோஷன் வந்தாலும் அது கம்ஃபர்டபுளான ப்ரமோஷனாக இருக்கிறது இல்லை. ஏண்டா இந்த ப்ரமோஷனை அக்செப்ட் பண்ண, ஒரே டென்ஷன், ஒரே ஸ்ட்ரெஸ் அப்படின்றதெல்லாம் இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த இடத்துக்கு எப்படி போனாலுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் உங்களுக்கு உட்கார வைக்க போகிறார் குரு பகவானும் சனி பகவானும். அரசு வழி அனுகூலமும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு மைனஸஸாக இருந்ததோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண போது நியாயமான ரூபத்திலையும் கூட. 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது எதிரிகள் இனி இருக்க மாட்டாங்களே அப்படின்றதான் நம்ம சொல்லணும். என்னடா இத்தனை நாள் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், இப்போ என்னடானா சர்வசாதாரணமாக அவனே சிவனேன்னு இருக்கான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரல, அதே மாதிரி ஸ்மூத்தாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்க சொல்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவ்வளவு சூப்பராக இருக்குது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் கும்பத்தையும் பார்க்கறதுனால அது உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க ரொம்ப நல்லா ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் டெக்னிக்கலாக நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற அமைப்பும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஏஇ வந்தாச்சு, அதே மாதிரி மொபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தரோட ஸ்பீட் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலைன்னு நிறைய ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே புரியும். எப்படி யூஸ் பண்ணுறது,
டெக்னிக்காக எப்படி உங்கள் ஆர்டர்ஸை டபுள் பண்ணுறது அப்படின்ற அனைத்து ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட்டுமே உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய வகையில் இருக்குது. அண்ட் மேலும் நீண்ட நாளாக முடியவே இல்லை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் பல ரூபத்தில் இப்போ அதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சு அது முடியறது மட்டும் இல்லை, மேலும் அதனால் வரக்கூடிய ப்ளஸஸை வச்சு நீங்கள் இன்னும் மேலே வளர்றதுக்குண்டான ஃபவுண்டேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அத்தனை பிரச்சனையுமே ஈஸியாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய வகையில் தான் அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்குது. பட் நீங்கள் இங்கே பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய நிலை, குரு பகவானுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களையே சனி பகவான் பார்க்குறார். அப்போ சனி பகவானுடைய பார்வையும் குரு பல ரூபத்தில் உங்களுக்கு நெகட்டிவ்லேருந்து காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கும்போது நியாயத்தின் அடிப்படையில் இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாமே கடன் கிடைக்கும், ஆனால் அது நல்லதா அப்படின்னா கடன் கொடுக்குறவனுக்கு என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ பிடிச்சி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ப்ளஸ் இல்லை, நீங்கள் அது தேவையான யோசித்து வாங்கணும் இல்லையா? அந்த யோசிக்க வைப்பார் சனி பகவான். ஏன்னா அவர் இருக்கிறது லாபஸ்தானத்தில். அண்ட் மேலும் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார். நெகட்டிவ்லேருந்து காப்பாற்ற குரு பகவான் இருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்க போகலாம், அது ரொம்ப நெசசிட்டி அப்படின்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு BMW நின்றுட்டுருக்கோம், ஒரு லக்ஸரி கார் நின்றுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இன்னும் 10 lakhs தான் சார், இதையும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல, லக்ஸரி காரில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்ல அப்படின்னு யார் என்ன உங்களுக்கு டியூன் பண்ணாலும் சனியும் குரும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அது தேவையே இல்லை. அதோட சர்வீஸ் எவ்வளவு நம்ம வாங்கிடலாம், ஆனால் கொடுத்து வரதுக்குள்ளே நீங்கள் நார்மலாக ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வண்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெலினோன்னு வச்சுக்கோங்க, அது எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு BMW எடுக்கிறதுக்கும் அதனுடைய சர்வீஸ் பாயிண்ட், அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காஷன் எல்லாம் யாரோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது நெகட்டிவை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு அங்கே குருவும் இருக்கும்போது வேண்டாண்டா கண்ணா மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு சனி பகவானும் இருக்கும்போது வேற என்ன பயம் வேணும்? ஒன்றுமே கிடையாது. ராஜ நட வீர நட போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் இருப்பீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 10ல் ராகு வரும்போது பன்மடங்கு அது பெருக்கி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நான் இந்த காலகட்டத்தில் தான் ஆர்டர்ஸ் நிறையா வந்தது, அதனால் டக்கு நான் மிஷினரி எல்லாம் லோனில் வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னு. ஆனால் அப்போ சிந்திக்க வைக்காது, அந்த ஆர்டர் ரெகுலராக வருமா, அதில் ப்ராஃபிட் ரியலி வர்த்தியான்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் கூட கண்ட்ரோலுக்கு உங்களை ஈஸியாக கொண்டு யோசித்து கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ண வச்சிடும். ஸோ அந்த டாக்குமெண்டேஷனில் மேபி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்களோட நீங்கள் சொல்லுவீங்க, சார் நீங்கள் எவ்வளோ ஒரு 15 years கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா, அப்போ தான் எனக்கு இது கட்டுப்படி ஆகும். அப்படி இல்லைன்னா அது பேராசையில் போய் கண்டிப்பாக முடிஞ்சிரும்ன்றது உங்களுக்கு அலர்ட் சிம்பிள் கொடுத்து வாழ்க்கையில் ரொம்ப ஜெயிக்கிறது அப்படின்றதே அலர்ட்டாக இருக்கிறனால தான் அது அனைத்து ரூபத்துலேயும் உங்களுக்கு அலர்ட்டாக இருக்க வைக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்றதும் உங்களுக்கு இப்போ சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த சுபகாரியத்தை நல்லா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களை கையை மீறி எதுவும் போகாத வகையில் இப்போ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இருக்குது. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது உங்களுக்கு கோச்சார பலன். இந்த பலன் உங்களுக்கு 85 to 90 மார்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரம் என்னன்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். எப்பயுமே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன், அந்த சுக்ரனுக்கு வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா நீங்கள் ஜாலியாக இருக்கணும். அண்ட் மேலும் சுக்ரனுக்கு பிடிச்ச கிரகம் சனி பகவான். அவர் லாபஸ்தானத்தில் வரும்போதும் குரு 2ல் இருக்கும்போதும் நீங்கள் ஜாலியாக எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அற்புதமாக ஜெயிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக காலடி எடுத்து வச்சிங்கனாலே போதும், அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.